இந்த மாதிரி சத்தான ஃபுட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ஹாய் கலிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹாப்பியாக நடக்குது சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான அறுவடை தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, பிரண்டை அறுவடை. பிரண்டையை ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலேயே அறுவடை பண்ணி துவையலும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இலைகளோட கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இலைகளையும் துவையலுக்கு பயன்படுத்த முடியும். பறிக்கும் பொழுதே அந்த தோலை வந்து உரிச்சிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி உடச்சி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மேத்தோல் வந்து உறிஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் பறித்த பிறகு கூட நீங்கள் இந்த தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். இது வந்து பிஞ்சு பிரண்டைகள் அப்படிங்கிறதுனால இந்த தோலை உரிக்காமல் போட்டிங்கனாலும் பெருசாக வந்துட்டு நாக்கு தடிக்காது. வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரண்டையை தேடி நீங்கள் கடைகளுக்கு ஓட வேண்டாம். ஒரு சின்ன குரோ பேக் பார்த்திங்களா, ஒரு தெர்மோகோல் பேக்கு தாங்க. இதை வச்சு சூப்பராக நீங்கள் பிரண்டையை வளர்த்து மாதத்தில் ஒரு 2 தடவை நீங்கள் இந்த துவையல் வந்து எடுத்துக்கலாம். நம்ம பிரண்டையை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களா. பிரண்டை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. பெருசாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரண்டை வளர்ப்பு பற்றிய வீடியோ நம்ம களிக்காட்டுக்குள் சேனலில் இருக்குது. என்னோட ஒரு கையால் வந்து பிரண்டையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நான் வந்து பிரண்டையை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த தோல் தனியாக பிரண்டை தனியாக நம்ம எடுத்துட்டோம். இதை இப்படி கையால் இப்படி உடைச்சி இதை பிடிச்சி ஒரு கையில் இழுத்தீங்க அப்படின்னாவே அந்த தோல் வந்து தானாக வந்துடும். பார்த்திங்களா, நான் வந்து ஒரு கையிலே வந்து உரிக்கிறேன் பாருங்கள். இதை தான் வந்து அந்த நார் அப்படின்னு சொல்லுவோம். பிஞ்சு பிரண்டையாக இருந்தது அப்படின்னா அந்த நார் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நாக்கு வந்து தடிக்கும் அப்படிம்பாங்க. இதை நல்லா வதக்கிட்டோம்னா நாக்கு வந்து தடிக்காது. ஸோ இப்போ நம்ம பிரண்டைகள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து அப்படியே இருத்தரலாம். ஓகே, வாங்க போய் துவையல் செஞ்சிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த பிரண்டையை வந்து வதக்கிறதுக்காக. பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த நாக்கு பிக்காது, நாக்கு தடிக்காது. பிஞ்சு பிரண்டைனாலும் உங்களுக்கு வந்து பெருசாக நாக்கு தடிக்காது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனையும் வராது. எலும்புகளை பலப்படுத்துறதுனால அது நல்லா பலப்படுத்தும். அதனால தான் வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பிரண்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா சுருளை வதங்கிடுச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி, 2 கரண்டினா ஒரு 2 ஸ்பூன் சொல்லிக்கிறேன் நான். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வதங்கி அந்த ஊற்றின எண்ணெவே வெளியில் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா நாக்கு தடிக்காது. இப்போ இதோட மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல பிரண்டையை தான் நம்ம வதக்கணும். இதோட கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பூண்டு, அதில் பாதி அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு கொடுக்கும். சாதத்தில் பரட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து பிரண்டை துவையலுக்கு வந்துட்டு பாருங்கள் புளி வந்து போடணும். ஏன்னா அந்த புளி போடும் பொழுது இந்த நாக்கு பிக்கிறது, நாக்கு தடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. சாதத்தில் பரட்டி சாப்பிட்றப்பவும் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும்போதே எனக்கு எச்சி ஊறுது. இதோட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வரமிளகா தான் போட போகிறேன். இதை நல்லா எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வரமிளகா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கிளற போகிறேங்கிறதுனால காரம் கம்மியாக வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரண்டை அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஒரு லேசாக வதங்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம், புளி இந்த 3மே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி
ஆறுன பிறகு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நான் சிம்மில் வச்சு தான் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப மெயினில் வச்சுருந்தீங்க தணலை அப்படின்னா அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கருகி போயிடும். கூடுமான வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கும் பொழுது கருகாமல் வறுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தணல்லே வந்து நான் தாளித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த பிரண்டை கொஞ்சம் ஆறிடும். மண் சட்டி எடுத்ததுக்கு காரணம் இது வந்து ஹீட்டை வந்து ஈவனாக தக்க வச்சுக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதோட தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் தாளிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்கு இவ்வளோ கடலைப்பருப்பு இவ்வளோ உளுந்தம்பருப்பு அப்படின்னா, அந்த துவையலில் வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த கடலைப்பருப்பு வந்து கடக்கு முடக்குன்னு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். கடுகு பொரியுது. நம்ம இந்த அனல் இருக்கப்பவே நம்ம தாளித்து வச்சுக்கலாம். துவையல் அரைச்ச பிறகு அப்படியே இதில் கொட்டுனா போதும். துவையலை வந்து திரும்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. கடுகு நல்லா வெடித்து வர்றப்ப நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்க்கணும். கடுகு வெடிக்காமல் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அந்த கடுகு வந்து கடிக்கும்போது கசக்கும், குழந்தைங்க வந்து அதை துப்பிடுவாங்க. இப்போ கடுகு வெடிக்குது. இதில் ஒரு கிண்டிக்கலாம். அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கினா சுத்தமான பெருங்காயம். கொஞ்சம் போட்டாவே போதும், நிறைய போட வேண்டாம். இந்த பெருங்காயத்தை அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிக்கலாம். அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணாலும் இந்த பாத்திரம், இந்த சட்டி வந்து சூடாக தான் இருக்கும். ஸோ நம்ம துவையில கொட்டி கிளறும் பொழுது அந்த சூடு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை வச்சு இந்த துவையில அரைச்சிட்டு வந்துடலாம். கிச்சன் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. பார்க்கும்போதே எச்சி ஊறுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். வா, செம்மையாக இருக்குது. இப்போ இந்த சட்னி வந்து அந்த தாளிப்பில் வந்து கொட்டிடலாம். பார்த்தீங்களா, அந்த அனல் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அந்த ஹீட் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கும். வாவ், சூடான சுவையான பிரண்டை சட்னி செம்மையாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். அதே மண் சட்டியில் கொஞ்சம் சாதம் ஆற வச்சுருந்தேன். அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் போட தேவையில்லை. கொஞ்சம் துவையல் நம்ம எடுத்துக்கலாம் கிளறதுக்காக. அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நான் டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்காக வைக்கிறேன் நான். ஏன்னா துவையெல்லாம் சாப்பிட சொன்னால் குழந்தைங்க வந்துட்டு சில சமயம் சாப்பிடாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லஞ்ச் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறப்ப வந்துட்டு அவங்க சத்தான ஃபுட்டாக சாப்பிடுவாங்க. எப்பயுமே டெய்லி ஒரு கலரில் என் பையன் வந்து ரைஸ் கேட்பான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் ரைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சாண்டில் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். கிளறும் போதே எனக்கு எச்சல் ஊறுது. கொஞ்சமாக சாப்பிடுவோம். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே லஞ்ச் பேக்குக்கு மாற்றிடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் துவையல் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் திக்காவது கொடுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கே. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். ஓகே, இப்போ கிளறியாச்சு. அவனோட லஞ்ச் பாக்ஸில் நான் மாற்றிடுறேன். ஏற்கனவே ஒரு எக்கு வந்து தொட்டுக்க நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சத்தான ஃபுட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு.
நான் கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக எக்கு வச்சுருந்தேன். அந்த எக்கு மேலே கொஞ்சம் துவையில் வந்துட்டு அப்படியே வந்து பேஸ்ட் மாதிரி வந்துட்டு ஜாவ் மாதிரி வந்து தடவி வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், அவரோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் பிரண்டை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அருமையான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு குட்டியாக லைக் கொடுங்க. தொடர் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.